ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், எபிரெஸ்டர் ரிசர்ச் அனலிஸ்ட். டிஸ்க்ளைமர்: பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. நம்மளோட ப்ரீமியம் சர்வீசஸ் பற்றின டீட்டெயில் வேணும்னா 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி ரேஞ்ச் பவுண்டாகவே இருந்தது. காலையில் ஓஆர்பி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸோட ஓஆர்பி பாருங்கள். அந்த ஓஆர்பியவே இன்றைக்கி வந்து பிரேக் பண்ணல மார்க்கெட். ரெண்டு சைடும் கடைசியாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மட்டும் கரெக்டாக பாருங்கள். இந்த பாட்டமில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு, இந்த டாப்பில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு, இது மட்டும் நடந்தது. மற்றபடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோல் டே வந்து ஒரு ரேஞ்சு தான். ஹை வந்து 24,260, லோ வந்து 24,150. ஒரு 110 பாயிண்ட் 0.5% ரேஞ்சிலே இன்றைக்கி கன்சல்டேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி மார்க்கெட் ஃப்ரைடே அன்றைக்கி ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்தது. நம்ம ஃபிபனோசி ஸ்டடி வந்து பண்ணியிருந்தோம். அந்த 24,600 லெவல் கிராஸ் பண்ணணும், அது வரைக்கும் நமக்கு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ட்டு. திரும்ப இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு உள்ளேயே வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட் கேப் டவுன் ஆகி அந்த ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கு. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்சைட் பார் ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிருக்கு. இது ரொம்ப கன்சல்டேட் ஆகுது. பார்க்கணும். ஏர்னிங்ஸ் வந்து மிக்சடாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸோட ஏர்னிங்ஸ் வந்து வீக்கெண்டில் நிறையா இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ மட்டும்தான் ஒரு 14% மேலே ப்ராஃபிட் இருந்தது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். மீதி எல்லாமே வந்து லெஸ் தேன் 10% இருந்ததுனால கோடக் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சிலாம் 5% தான் இருந்தது. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாமே இன்றைக்கி செல் ஆஃப் ஆகிடுச்சு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் வந்து செல் ஆஃப் ஆகிடுச்சு, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் வந்து ஹோல்ட் ஆகிடுச்சு. எஸ்பின்லாம் வந்து ரைசிங்கில் இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பேங்க்ஸு, மேஜர் பேங்க்ஸு, ஏவி பேங்க், இந்த மாதிரி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ்லாம் வந்து இன்றைக்கி செல் ஆஃபில் இருந்தது. இதோட ரீசன் வந்து குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக வந்து பேங்கிங் செக்டாருக்கு வரல. நம்ம அன்னைக்கு பார்க்கும்போதே வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் வந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி அந்த சப்போர்ட் ரேஞ்சுக்குள்ளே வந்துருச்சு மார்க்கெட். காலையில் ஓப்பன் ஆகும்போது ஒரு 58க்கு மேலே 58,100 வரைக்கும் மட்டும் போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து சப்போர்ட் ரேஞ்சை வந்து ஒரு 500 பாயிண்ட்டு கீழே வந்துருச்சு 57,000 நோக்கி. ஸோ பேங்க் வந்து அந்த செக்டாரும் இன்னும் வீக்காக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபர்தராக என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இன்றைக்கோட லெவல்ஸ் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் லெவலுக்கு காலையிலே மார்க்கெட் வந்துருச்சு. ஓஆர்பி பிரேக் பண்ணாதனால இன்றைக்கி சைட்வேஸ் மூமெண்ட்டு. இந்த சைட்வேஸில் நம்ம ஏதாவது என்ட்ரி எடுத்துருக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடைச்சது வந்து இன்டர்னல் ஸ்விங்ஸ் படி. அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங் லோலேயே திரும்ப இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிது, திரும்ப இங்கே ஒரு ஹையில் திரும்ப இங்கே ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி. ஸோ இந்த மாதிரி திரும்ப பார்த்திங்கன்னா இந்த லோ கிட்ட இங்கே ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி. இந்த மாதிரியான என்ட்ரிஸ் தான் நம்ம எடுத்துருக்கணும். இது வந்து ரொம்ப ரிஸ்கி என்ட்ரி. ஏன்னா திரும்ப இப்படியே பிரேக் பண்ணிகிட்டே போகலாம் இல்லைங்களா? ஸோ அதனால் லெவல்ஸ் படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்ஃபியூசிங் லெவல் தான். பை செல்னு தான். காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 கேண்டில் வந்து சின்ன ஒரு பீரிஷ்னஸ்ஸு, அப்புறம் வந்து கால் பைஸு, திரும்ப புட்டு, திரும்ப கால்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாறி மாறி போனது. ரேஞ்சு ரொம்ப நேரவாக இருந்ததுனால இன்றைக்கி பெருசாக வந்து ஆப்ஷனில் வந்து நம்மளால் பெருசாக ஆக்டிவாக பண்ணியிருக்க முடியாது. மற்ற ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் அண்ட் கமாடிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுமே வந்து நமக்கு பாருங்கள் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. அதுலேயும் எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி வந்து இந்த ப்ரைவேட் செக்டார் பேங்கோட ட்ராக்னால நியர்லி 1% கிட்ட மைனஸ் ஆயிருக்கு. யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக ஐஎன்ஆர் வந்து வீக் ஆகிட்டே போகுது. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது. நியர்லி 3% இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 4%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா டாலர் ரேட்டோட கரெக்ஷனும் சேர்த்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? கோல்டு அண்ட் சில்வரும் நியர்லி 1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து கோல்டு சில்வர் இன்க்ரீஸ் ஆகுதுனாக்கா க்ரூட் ஆயிலும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா நமக்கு வந்து அன்சர்டனிட்டி ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து நமக்கு வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது மூணுமே வந்து உங்களுக்கு ஆப்போசிட்லி கார்லேட்டட். கோல்டு வந்து ரைஸ் ஆனால் ஈக்விட்டி இறங்கும், சில்வர் ரைஸ் ஆனால் ஈக்விட்டி இறங்கும், க்ரூட் ரைஸ் ஆனால் ஈக்விட்டி இறங்கும். அப்போ இது மூணுமே ரைசிங் ட்ரெண்டில் இருக்கும்போது ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கான ஒரு ஆப்போசிட் ட்ரெண்டாக வந்து நம்ம இதையும் கூட ஒரு கைடன்ஸாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து இந்த மிட்லைன் வந்து நிஃப்டி நம்ம வந்து இதை வந்து மிட்லைனில் வந்து நிஃப்டியாக வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்குன்னா மற்ற எல்லா செக்டாருமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிருக்கு. இதில் பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50. இது என்ன மீன் பண்ணுதுன்னா லார்ஜ் கேப்குள்ளே மட்டும் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கிளியராக மீன் பண்ணுது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அனோமலி என்னென்னா நார்மலாக லார்ஜ் கேப்புக்கு அப்புறம் மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப் அப்படி தான் வரணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்ட் 1 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து வாலட்டிலிட்டியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலே போனாலும் ஃபாஸ்ட்டாக போகுது, கீழே போனாலும் ஃபாஸ்ட்டாக போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து இங்கே பாட்டமில் இருக்குது. ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸு லார்ஜ் கேப் மேலே இருக்குது.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப்பு, மிட் கேப்பு, அடுத்து ஸ்மால் கேப் அப்படி தான் மார்க்கெட் இருக்குது. இங்கே வந்துமே ஒரு அனோமலி இருக்குங்கிறத நம்ம கிளியராக பார்க்க முடியுது. ஸோ ஏன் வந்து லார்ஜ் கேப் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, ஒரு அன்சர்டைன் மார்க்கெட்டில் சேஃப் ஹேவனா லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய அந்த நிஃப்டி 50 அண்ட் நெக்ஸ்ட் 100ல நெக்ஸ்ட் 50ல மட்டும்தான் எல்லாருமே அமௌண்ட் பார்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இது மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு செக்டாரல் வைஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஃபார்மா, ஹெல்த் கேர் இது வந்து டாப் 3. பிரைவேட் பேங்க்ஸு பாட்டம் இருக்கலே. அது ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல் வந்து பாட்டம் 3யாக இருந்தது. அதோட பர்சன்டேஜ் சேஞ்சஸ் இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேங்க்கு +2.78, பிரைவேட் செக்டார் பேங்க் பாருங்கள் -2.27. ஸோ அப்படியே ஆப்போசிட்டாக ரெண்டுமே ரெட்ட மாட்டு வண்டி மாதிரி ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ரொம்ப வாலட்டிலிட்டி இல்லாமல் ரேஞ்சிலே அந்த 58,000 சுற்றியே மார்க்கெட் சுற்றிட்டு இருந்தது. கிளியர் புல்லிஷ் பீரியஸ்னஸும் இல்லாமல் இருந்தது. இப்போதைக்கு அந்த இது வந்து திரும்பவும் அதே தான் கண்டினியூ ஆகுது. தீம்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைவேட் செக்டார் என்டர்பிரைசஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. கமாடிட்டிஸ், எனர்ஜி, பிஎஸ்சி அதாவது பேசிக் கேபிட்டல் கூட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டூரிசம் இது வந்து வீக்காக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுறதுனால உங்களுக்கு இந்த மொபிலிட்டி, டூரிசம், டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே அடி வாங்குறது வந்து நம்ம கிளியராக இங்கே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஹீட் மேப் பொறுத்த வரைக்கும் டாப் 10 பாசிட்டிவில் இருந்த ஸ்டாக்ஸு பிஎன்பி, டொரன் ஃபார்மா அதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, ஃபார்மா, எனர்ஜி செக்டாரு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க்கும் உங்களுக்கு பேங்க்கு. ஓகே, பேங்க் பரோடா பேங்க். மீதி வந்து ஃபார்மா, மேன்கைண்டு, டொரன் ஃபார்மா. மற்றது வந்து மிக்சட் பேக்காக இருக்குது. செல் சைடில் பாருங்கள் உங்களுக்கு மேக்ஸிமம் ரெட் வந்து பேங்க்ஸில் இருந்திருக்கு. கோட்டக் பேங்க்கு, எஸ் பேங்க்கு, ஏயு பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து நினச்ச மாதிரி இல்லை அப்படிங்கிறதுனால வீக்கெண்டில் வந்தது சாட்டர்டே அன்னைக்கு. அதோட இது வந்து இன்றைக்கி இம்பேக்ட் மார்க்கெட்டில் இருந்ததுனால நல்லா ஃபாலோ ஆஃப் ஆயிருக்கு. கம்மிங் டேஸில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கே இந்த ரிசல்ட் இது 20ங்கிறதுலாம் இன்றைக்கி மார்க்கெட் முடியறதுக்குள்ளே மிடில் வந்திருக்கும். இன்னும் வெளியே பப்ளிக்காக அனௌன்ஸ் ஆகிருக்காது. அதுக்கடுத்து 21 என்னென்ன ரிசல்ட் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து எதுக்காக நம்ம ஷோ பண்ணுறோம்னா நம்ம நாளைக்கு வாட்ச் லிஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டிய ஸ்டாக்ஸு புல்லிஷ் பேரிஷ்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வால்டிலிட்டி இன்ட்ராடேக்கு தேவைப்படுதுனாலும் நீங்கள் இந்த ரிசல்ட் பேஸ் ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் பண்ணலாம். அண்ட் இங்கே ரிலேட்டிவ் வால்யூம் படி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ரிலேட்டிவ் வால்யூம் அதிகமாக வந்திருக்க ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஎன்பி, ஆக்சிஸ் பேங்க்கு, கோல்பால் இந்த மாதிரி மோர் தேன் 2க்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு ஆக்டிவ் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஏடிஆர் பர்சன்டேஜும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். ஏடிஆர் பர்சன்டேஜும் நீங்கள் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் வந்து எப்பயுமே எடுத்துக்கலாம். அதில் இருக்க டாப் ஸ்டாக்ஸ் வந்து இன்ட்ராடேல நல்ல வாலட்டிலாக இருக்குது. 3க்கு மேலே இருக்கிறது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்ட்ராடேக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வாலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் பாயிண்ட்ஸ் படி பண்ணுறவங்களா இருந்தால் ஏடிஆர் வந்து நீங்கள் இதுலேயும் எடுத்துக்கலாம், பாயிண்ட் வைஸும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆவரேஜ் மூவ்மெண்ட் வந்து பாயிண்ட்ஸில் அதிகமாக இருக்கிறது வந்து சில பேர் வந்து லார்ஜ் சைஸ் போட்டு பாயிண்ட்ஸில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இப்படி எடுத்துக்கலாம். பர்சன்டேஜ் வைஸ் வந்து ரெகுலராக நம்ம வந்து ஈக்விட்டியில் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் வைஸ் எடுக்கிறது, நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த ஏர்னிங்ஸில் நீங்கள் பார்க்கும்போதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ க்ரோத்து, நெட் இன்கம் க்ரோத்து, இபிஎஸ் க்ரோத்து, ட்ரைலிங் 12 மந்த் இயர் ஆன் இயர் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 3மே க்ரீனில் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ ரிசல்ட் வந்து அப்கமிங் ரிசல்ட் வந்து உங்களுக்கு என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா இதில் இன்னும் என்ன ஸ்டாக் நம்ம நேரோ டவுன் பண்ணோம்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 3மே புல்லிஷாக இருக்குது, 20க்கு மேலேயும் இருக்குது. அப்போது டிவிஎஸ் மோட்டார் வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் நாளைக்கு வரும்போது, ரிசல்ட் வரும்போது. இதில் வந்து இன்னும் பாசிட்டிவ் வந்தால் அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது. இதோட ரிசல்ட் வரும்போது இதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி மிக்சடாக இருக்கிறது வந்து மேபி டேர்ன் அரௌண்டாக இருக்கலாம். ஓகேங்களா? பட் நமக்கு வந்து 20க்கு மேலே 15க்கு மேலே இருந்தாவே பெஸ்ட்டு தான். 20க்கு மேலே 3மே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு ப்ளஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை நம்ம அடுத்த நாள் ரிசல்ட் வருதுன்னா அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம். இன்றைக்கோ நாளைக்கோ ரிசல்ட்னு அனௌன்ஸ் ஆகல, அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து நமக்கு ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸில் வச்சுருந்தோம்னா இன்ட்ராடேக்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது எல்லாமே ஒரு வாட்ச் லிஸ்ட் கிரியேஷன் தான், எதுவுமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் தான். நாளைக்கான நிஃப்டி லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நேரோ ரேஞ்சில் இருந்தது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,350லேருந்து 150 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சு காட்டுது. ஆப்ஷனுக்கான பயஸ் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டெய்லியுமே வந்துட்டு இனிமேட்டு இஓடி டேட்டா வந்து கவர் பண்ண போகிறோம் ஃப்ரம் சார்ட்லேருந்து. இதில் உங்களுக்கு என்ன யூசபிலிட்டினா இன்றைக்கி நிஃப்டி எப்படி போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும்.
அடுத்து ஓவரால் மார்க்கெட்டோட டைரக்ஷன், பிராட் மார்க்கெட் இண்டிசஸ், கமாடிட்டிஸ், கரன்சி எப்படி போயிட்டுருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து மார்க்கெட்டு கரெக்டாக சீக்வென்ஷியலாக போகுதா, இல்லை என்ன அனோமலி நடந்துட்டுருக்கு, எந்த செக்டார் வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்குது பிராட் மார்க்கெட்லங்கிறத பார்த்துக்கிறோம். எந்த செக்டார் வந்து இன்றைக்கி ப்ளஸில் இருந்தது, நாளைக்கு அது என்ன நடக்கும், ப்ராஃபிட் புக்கிங்கா இல்லை கண்டினியூஷன் நடக்குதான்னு பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும். அதில் இன்னும் இன்டெப்த்தாக தீமேட்டிக்காக எது மூவ் ஆகிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம். தென் இன்றைக்கி டாப் கெய்னர் லூசர்ஸ் என்ன, இது நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்டு நாளைக்கு ரிசல்ட் என்னென்ன இருக்குது, ஏடிஆர் பாயிண்ட் வைஸ் பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு, ரிலேட்டிவ் வால்யூம் அதிகமாக இருக்க ஸ்டாக்ஸ் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் இந்த ரிசல்ட் வந்து நல்லா இருக்க, இப்போ ட்ரைலிங் 12 மந்த் நல்லா இருக்க ஸ்டாக்கு இப்போ கரண்ட் ரிசல்ட்டும் நல்லா இருந்ததுன்னா அது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டேக்கான நிஃப்டி ஆப்ஷன் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஆப்ஷன் டேட்டா பேஸ் பண்ணி ஸ்பாட்டுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது, மிட் ஜோன் இது, அண்டு ஆப்ஷன் டேட்டாவில் எந்த ஸ்டேக் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதில் எந்த லெவலுக்கு மேலே இருந்தால் புல்லிஷ் பேரிஷ்ங்கிற ஒரு பயாஸ் லெவல் இது. இது உங்களோட அட்வான்டேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னின்னு வரும்போது ஸ்பெகுலேஷனை விட ரிசர்ச் பேஸ்டாக இருக்கிறவங்கள நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட், வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளோட சர்வீசஸ் பற்றின ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் டெமோ வேணும்னாலும் 9944759616 இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க. நினைப்பது முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.